இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ஹலிதா ஷமீம் டைரக்ஷன் வெளியே வந்து மின்வெளி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாஸ்ட்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒரு கில்ட்டோட லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் ஹீரோ வந்து அவரோட லைஃபே இழந்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஹீரோயின் மூலமாக அவரோட ஓன் செல்ஃபை திரும்ப பெற்றார என்ன இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் காமிக்காங்க. அங்கே வந்து பாரின்னு ஒருத்தன் இருக்கான். டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப செல்ல பையனாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இருக்கான். அதே வருஷம் சபரின்னு ஒருத்தன் சேர்றான். அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் ஒத்தே போக மாட்டேங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களுக்குள்ள சண்டை வர மாட்டேங்கி டே பை டே அவங்க ரொம்ப க்ளோஸாக வராங்க. கிட்டத்தட்ட ஒரு அன்டோல்டு ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடுறாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதனால பாரி வந்து இறந்து போயிடுறாரு. அதனால சபரி வந்து பாரியோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காரு. அங்கே தான் பிரவீனா வந்து அந்த போர்டிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து பாரியோட ஒரு இன்சிடெண்ட்டில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதனால தான் அந்த போர்டிங் ஸ்கூலே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி பிரவீனா வந்து சபரியை நோட்டீஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு இன்சிடென்ட் நடக்குது இன்டர்வலில். அது வந்து அவங்கள கொஞ்சம் வருஷத்துக்கு மீட் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை மேக் பண்ணிடுது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ், பைக்ஸ் அந்த மாதிரி தான் நடக்குது. அதில் உள்ள பீப்புள்ஸ், கல்ச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன டீட்டெயில் கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பார்க்குறவங்கலாம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ்லேயே நடக்கிறதுனால இந்த ட்ராவலர்ஸ், பைக் ரைடர்ஸ், ஹிமாலயாஸில் போகணுன்னு ஐடியாவில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பர்சனலாகவே கனெக்ட் ஆகும். ஒரு எம்டி மைண்டில் ஓடி போகிறவங்களுக்கு கூட ஹிமாலயாஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை இந்த படம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மானோட பொண்ணு கத்தீஜா ரகுமான் அவங்க தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைலாக்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து போர்டிங் ஸ்கூல்லையும் செகண்ட் ஹாஃப் வந்து ஹிமாலயாஸ்லையும் நடக்கிறதுனால பிட்வீன் 8 இயர்ஸ் கேப் இருக்குது. 8 இயர்ஸ் கேப்புக்கு தனித்தனி கேஸ்ட் போடாமல் ஒரே கேஸ்ட் வச்சு 8 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருந்ததுனால இந்த படம் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சு பண்ணுற ஒரு நல்ல செயல் திரும்ப வருமானு தெரியாது. ஆனால் நம்ம தெரியாமல் பண்ணுற நல்ல செயல் வந்து டபுளாக ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது இந்த படத்தில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. போய் பாருங்கள். தேங்க்யூ.